ஓம் நம சிவாய. தென்னாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சூர் வடக்குநாதன் ஆலயம்தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிகவும் உலக புகழ் பெற்ற ஒரு ஆலயம். திருச்சூர் பூரம் மிகவும் உலக புகழ் பெற்றது. இந்த ஆலயம் எத்தனை மணிக்கு நடக்கும், இந்த ஆலயத்தோட ஐதீகம் என்ன, வரலாறு என்ன, எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அதாவது திருச்சூரின் மத்திய பாகத்தில், திருச்சூர் நகரின் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயம்தான் இந்த திருச்சூர் வடக்குநாதன் ஆலயம். திருச்சூர் வடக்குநாதன் ஆலயம் 1200 ஆண்டுகள் பழமையான சிற்ப வேலைகளும், அதே மாதிரி கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஆலயங்கள் எல்லாம் அந்த கூரை வந்துட்டு தகடு மேயப்பட்டிருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு டைப்பில் உள்ள ஆலயம்தான் இந்த ஆலயமும். முன்முகப்பு பார்த்திங்கன்னா அப்படியே ஓடால் வேயப்பட்டு, அதே மாதிரி சிற்ப வேலைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு முன்முகப்பும், அதே மாதிரி 4 பக்கமும் இதே மாதிரி வாசலும், கோவிலுக்குள்ளேயும் நிறைய இடங்களும், சிறப்பான ஒரு தரமான ஒரு ஆலயமாக அமைந்திருக்கு. பொதுவாக நம்ம இறைவனை தரிசிக்க வேண்டுமென்றால் நம்ம நினச்ச நேரத்துக்கு போய் கும்பிட்டு வர முடியாது. அவனருளால் அவன்தாள் வணங்கி சிவபெருமானை ஆலயத்துக்குள் நுழைய வேண்டும், தரிசிக்க வேண்டுமென்றால் அனுமதி இருந்தால் மட்டும்தான் செல்ல முடியும். அதற்கு உதாரணம் என் கதை தான். காரணம், திருச்சூருக்கு நான் எத்தனையோ நாள் போயிருக்கேன். ஆனால் அப்போதெல்லாம் என்னால் இந்த ஆலயத்துக்குள்ளே போக முடியலை, கால் வைக்க முடியலை. பல விஷயங்கள்லாம் போயிட்டு திரும்ப வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்குள்ளே என்னால் ஏற முடிஞ்சது, கும்பிட முடிஞ்சது. அதுவும் அந்த இறையருள் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். கேரளாவில் உள்ள சிவன் கோவிலே முக்கியமானது திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள வடக்குநாதன் சிவன் கோவில். இந்த கோவில் 1200 ஆண்டு பழையது. சித்திரை மாதம் பூர நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய பூரம் திருவிழா உலக பிரசித்தி பெற்றது. உலகில் அதிக அளவு மக்கள் கூடும் கூட்டங்களில் உண்டாகும் என யுனெஸ்கோ தெரிவித்துள்ளது. வடக்கே கைலாயத்தில் இருந்து வந்த சிவனை மக்கள் வடக்குன்னநாதன் என்றும் பிரம்மந்த புராணம் கோவிலின் கதையை பற்றி இன்னும் விவரிக்கிறது. சலபுராணம் பார்த்திங்கன்னா பரசுராமர் சத்திரியர்களை 21 முறை அழிக்க, பாவத்தை துளைக்க ஒரு யாகம் நடத்தினார். அந்த யாகத்தில் அன்றிருந்த நிலம் முழுவதும் பிராமணருக்கு தானம் வழங்கினார். இன்னும் அவருக்கு நிலம் தேவைப்பட்டது. உடனே கடல் மாதாவிட்ட சென்று தனக்கு இன்னும் நிலம் அளிக்கும்படி வேண்டிக் இருக்கிறார். தனது மழுவை கோடாரியை கடலுக்குள் எறிந்தார். அது சென்று விழுந்த தூரம் வரை கடல் பின்வாங்கியது, நிலம் தோன்றியது. கடல் தனக்கு வழங்கிய நிலத்தை புனிதமாக்கிய கருதிய பரசுராமர் கைலாயத்துக்கு சென்று தனக்கு கடல் வழங்கிய இடத்தில் சிவபெருமான் தங்கினால் அந்த இடம் புனிதமாகும் சொல்லி பரசுராமரின் வேண்டுதலை ஏற்று தன் குடும்பத்துடன் சிவ கணங்களுடன் தங்கிய இடம்தான் திருச்சூர். ஊர் திரும்பிய பரசுராமர் பெரிய ஆலமரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கத்தை கண்டார். சிவபெருமான் தன் இடத்துக்கு வந்திருப்பதை அறிந்து கொண்டார். அந்த இடத்தையே மூலஸ்தானம் கருவறாக்கியாச்சு. கொச்சி மகாராஜா வடக்குநாதனுக்கு பெரிய ஒரு இடத்துல கோவில் கட்ட விரும்பினார். மூலஸ்தானத்தில் இருக்கும் சிவலிங்கத்தை தோண்டி எடுத்தால் ஆலை மரத்தின் கிளைகளை கொஞ்சமாக வெட்டியாக வேண்டும். கிளைகளை வெட்டும்போது அவை சிவலிங்கத்தின் மீது விழுந்து காயப்படுத்தி விட்டால் என்ன செய்வது என்று பயந்த மன்னர் அப்போது யோகத்திரிப்பார் என்ற அந்தனர் சிவலிங்கத்தின் மேல் தான் கவிழ்ந்து கொள்வதாகவும், அதன் பின்பு தான் மரக்கிளைகளை வெட்ட வேண்டும் என்று கூறி அதன்படியே மரக்கிளைகளை அகற்றி ஆலமரத்தின் கீழ் சென்ற சிவலிங்கத்தை எடுத்து சென்று புதிய கோவில் கருவறையில் வைத்தனர். மற்றபடியாக இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்க போகிற விஷயம், இங்குள்ள தெய்வங்களை எப்படி வழிபடணும், ஒவ்வொரு ஆலயத்துக்கும் வழிபட வேண்டிய ஒரு சிறப்புகள் இருக்கும். இந்த ஆலயத்தில் நம்ம எப்படி வழிபட வேண்டும் என்பதை பார்க்கலாம். இந்த தலத்தில் உள்ள லிங்கம் முழுவதும் நெய்யால் ஆனது. அமர்நாத் லிங்கத்தை போல பனிலிங்கம் என்று அழைப்பதை போல் இந்த தலத்து சிவனை நெய்லிங்கம் என்று அழைக்கிறார்கள். அதனால் நம்ம உள்ளே ஏறும்போதே நெய் வச்சிருப்பாங்க. நம்ம அதை காசு கொடுத்து வாங்கி பகவான் சன்னதியில் சமர்ப்பிக்கலாம். நம்ம பாவங்களும் அந்த நெய் மாதிரி உருகி கரைஞ்சி போகும். நம்ம சிவனை எப்பொழுதுமே தொழும்போது நம்ம கஷ்டங்கள் தீரும் என்பதை விட நம்ம முக்தி நிலையை தேட தான் அதிகமாக நம்ம சிவபெருமானை வணங்குவோம். சிவபெருமானுக்குன்னே நிறைய ரசிகர்கள் உண்டு. ஏன்னா
அப்பனுக்கு அவருக்குன்னு அவரை நினச்சி கும்பிட்டு வழிபட்டு உருகி மனமுருகி வழிபட்டு அவர் வழி பின்பற்றி நடக்கின்ற ஒரு நிறைய பேர் இருக்காங்க. சிவன் ஆலயத்திற்கு மட்டும் செல்கின்ற ஆட்கள் எத்தனை பேர், நிறைய பக்தர்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. திருக்கோவில் உள்ள முகப்பில் ஸ்ரீ மூலஸ்தானம் என்ற மரத்தை 7 முறை பிரதட்சணம் செய்து திருக்கோவில் நுழைவாயிலில் கால் கழுவி திருக்கோவிலில் நுழைந்தவுடன் இடதுபுறத்தில் உள்ள வில்குழி தீர்த்தத்தில் முகங்கழுவ வேண்டும். அங்குள்ள கோசால கிருஷ்ணனை தரிசிக்க வேண்டும். ஆனால் இது இப்படி இருக்க விஷயங்கள். ஆனால் நம்ம உள்ளவே பார்க்கும்போது இந்த சம்பவங்களில் நம்ம அங்கே செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனால் இதை விட ஒவ்வொரு உள்கோவிலில் எத்தனை தடவை வலம் வர வேண்டும், எப்படி கும்பிட வேண்டும், இந்த விஷயங்களை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. வடக்கே உள்ள சிவபகவானை வேண்டி விருஷப சுவாமி சன்னிதானத்தை அடைந்து அங்கு உறங்கிக் கொண்டிருக்கும் அவரை 3 தடவைகள் கைதட்டி தரிசிக்க வேண்டும். எந்த கோவிலில் பார்த்தீங்களானோ முதலில் தரிசனம் செய்யும் கணவரிடம் போகாமல் முதல் பிரதிரையும் பின்னர் மூலவரான வடக்குநாதையும் தரிசிக்க வேண்டும். அப்போது நம்ம முதல்ல கணபதியை தான் எல்லா இடம் கும்பிடுவோம். ஆனால் இங்கே வந்துட்டு மூலவரான வடக்குநாதரை முதல்ல தரிசிக்கணும். ஆனால் நான் வந்துட்டு நான் அப்படி தான் செய்தேன் பாருங்கள். முதல்ல உட்கோவிலில் தான் ஃபஸ்ட்டு போனேன். மூலவரை பிரதட்சணம் செய்யாமல் பிரதோஷ விரதம் போல் 3/4 சுற்றி திரும்பி வர வேண்டும். பிறகு கணேசன், சங்கரநாராயணசாமி, ராமதாசாமி இருக்கார், 3 தடவை சுற்றி வரணும். பரசுராமரையும் சிம்கோத்ரா சிவனின் பூதகணங்களையும் தரிசிக்க வேண்டும். திருக்கோவிலின் வடக்கு கோடியில் உள்ள பீடத்திலிருந்து நின்றபடியே ஈஸ்வரன், பரமேக்காவு, ஐயப்பன், நாகராஜர் ஆகியவர்களின் திசை நோக்கி தரிசித்து திருக்கோவில் முன் வரும் வழியில் சங்கு சக்கர சங்கராச்சாரியர் ஆதிசங்கரின் அதிஷ்டானம் அடைந்து வழிபட வேண்டும். சங்கரர் கோவிலை அடைந்து தரிசித்தவுடனே முன்வாசலை அடைந்து திருக்கோவிலின் சுவர் மீது 3 முறை தட்டி, அப்பனே வடக்குநாதரே, இந்த கோவிலிலிருந்து நான் ஒன்றும் எடுத்து செல்லவில்லை என்று கூறி வடக்குநாதரின் அருளோடு மட்டுமே திருப்தியுடன் வெளியே வர வேண்டும். வடக்குநாதரின் கற்பக்கிரகம் வட்ட வடிவில் அமைந்திருக்கிறது. கிழக்கு முகமாக பார்வதி தேவி சந்நிதியும் மேற்கு முகமாக வடக்குநாதர் சந்நிதியும் உள்ளது. இங்கு மின்விளக்கு ஏற்றப்படாமல் பல எண்ணெய் விளக்குகள் ஏற்றப்பட்டு அதன் புனித ஒளியில தான் நம்ம இறைவனை தரிசிக்கிறோம். மணமிக்க சந்தனம் பிரசாதமாக கிடைக்கிறது. அர்ஜுனன் பாசுபதாதம் பெற்ற பிறகு சிவனை தரிசிக்க கைலையில் சென்று பொழுது சிவனை காணாமல் வடக்குநாதர் கோவிலுக்கு வந்து சுற்றி வரும்போது பரசுராமர் கோவிலை கண்டு சத்திரியனான தன்னை என்ன செய்ய போகிறாரோ என்று எண்ணி தன் அம்பை ஊன்றி வெளிப்பாகமாக குதித்து விட்டான். அவன் அம்பு ஊன்றிய இடத்துல சுனை உண்டாகி சுனை வில்குழி தீர்த்தம் எனப்படும் தீர்த்தம் உண்டு. கோயிலை சுற்றி தேக்கு மரக்காடு, அதாவது அழிப்பதற்கு ராஜா காலங்கள் முடிவெடுக்கவே இந்த மரங்கள் சிவனின் ஜடாமுடியாக இருக்க வேண்டும், அழிக்கக்கூடாது என மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதே மாதிரி தான் ஆலயம் சுற்றியும் தற்போது ஃபுல்லும் மரங்கள் தான். அவ்வளோ செழிப்பாக இருக்கும் பார்க்க. ஆலயத்தை சுற்றி வரைக்க கொஞ்சம் நேரம் ஆகும். அதாவது அந்த சமயத்தில் கோவிலில் 41 நாட்கள் திருவிழா நடந்தது. சிவனின் ஜடாமுடியான மரங்கள் அழிக்கப்பட்டதால், மக்கள் எதிர்ப்பை மீறி காடு அழிக்கப்பட்டதால் அதன் பிறகுதான் கோவில் திருவிழா நடக்கவே இல்லை என்பது நம்பிக்கை. சிவசன்னதிக்கு பின்புறம் பார்வதி தேவியின் கருவறை உள்ளது. சிவன், பார்வதி, பரசுராமன் தெற்கு பகுதியில் ராம, சங்கரநாராயணன், கணபதி, ஆதிசங்கரரும் பிரதிஷ்டை செய்ததாக தல வரலாறு கூறுகிறது. இந்த 5 தெய்வங்களுக்கும் ஒரே மாதிரியான பூஜை நடத்தப்படுகிறது. பிரகாரத்தில் இருக்கும் கூத்தம்பலத்தில் 1000 பேர் அமரலாம். ஆளுயர குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு விடிய விடிய எரிந்து கொண்டே இருக்கும். மேற்கு திசையில் கோபுரத்துக்கரியில் சதுர வடிவில் கல்லின் பெயர் கலிக்கல். அதை 4 புறமும் மேடை கட்டி காத்து வருகிறார்கள். கோவிலில் தரிசனம் முடிந்த பிறகு பிரசாதம் சிறிது எடுத்து எரிந்து களிமுற்ற இந்த கல் குடிக்கம்பம் வரை வளர்ந்து விடாமல் தடுக்கிறார்கள் என்று ஐதீகம். ஆதிசங்கரின் அதிஷ்டான இடமும் அதற்கான ஆலயமும் இருக்கும் இடத்தை தான் சங்கு சக்கரம் என்று பெயரிட்டு அங்கு இருக்கிறது. அனுமன் சஞ்சீவி மலையை எடுத்து வரும்போது சில மூலிகைகள் வெளிப்பிரகாரத்தில் விழுந்து சிதறியதாம்.
இந்த இடத்திலிருந்து சிறு புல்லாவது பிடுங்கி கொண்டு போய் பத்திரப்படுத்துகிறார்கள் ஒரு சிலர். ஒரு மேடையின் மேல் இருக்கும் பெயர் தெரியாத பல சிலைகளை பூதங்கள் என்கிறார்கள். 14 லோகத்தின் அதிபதி வடக்குநாதர் என்பதால் எது வேண்டினாலும் நடக்கும். வடக்குநாதரை தரிசித்தால் காசிக்கு சென்ற பலன் கிட்டும் என்பது ஐதீகம். மற்றபடி உள்ள ஐதீகம் பார்த்திங்கன்னா, மூலவருக்கு இரவு 8 மணி தொட்டு நடைபெறும் திருப்புகா பூஜையை தொடர்ந்து 41 நாட்கள் பார்த்தால் நாம் நினைத்த காரியம் கைகூடும். மூலஸ்தானத்தில் எப்போதுமே நெய் எப்போதும் இருக்கும். சலவைக்கல் போல காணப்படும் லிங்கம் எத்தனை டிகிரி வெப்பமானாலும் உருகுவதில்லை. வடக்குன்றுநாதர் என்ற பெயர் மருவிதான் வடக்குநாதர். லிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட நெய்யை வாங்கி சாப்பிட்டு வந்தால் நாள்பட்ட நோய் மலட்டுத்தன்மை நீங்கும் என்பது, ஞாபக சக்தி அதிகரிக்கும் என்பதும் ஐதீகம், நம்பிக்கை. 12 அடி உயரம் 12 அடி உயரமும் 25 அடி அகலமும் உள்ள மிக பழமையான நெய்லிங்கம் எப்போதும் உருகாமல் பாறை போல் இறுகி உள்ளது. எப்போதாவது நெய் வெளிப்பட்டால் உருகி அது காணாமல் போய்விடுகிறது. மூலவருக்கு நெய்யினால் அபிஷேகம் செய்து வருகின்றனர். நெய் கட்டியாக உறைந்து வரும். கோடையின் வெப்பமோ ஆரத்தி வெப்பமோ இந்த நெய்யை உருகிவிடச் செய்யாது. பூச்சிகள் மூலவரை தாக்காது. மூலவர் மீதுள்ள நெய்மணம் இருக்காது. நெய்லிங்கத்திற்கு நெய் அபிஷேகம் பன்னீர் சந்தன அபிஷேகம் செய்தாலும் பாதிப்பு ஏற்படுவதில்லை. லிங்கத்தை பாதுகாக்கும் வகையில் பெரிய கவசம் சாத்தப்பட்டுள்ளது. நந்தி சிவனின் எதிர்ப்புறம் உள்ளார். பிரதோஷ காலங்களில் சிவன் எழுந்தருளி நந்தியுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது சிறப்பு அம்சம். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடையும் போது வாசுகி என்ற பாம்பை கொண்டு கடைந்தார்கள். அந்த பாம்பு கற்பக்கிரகத்தின் வாசலில் மணியாக இருப்பதாக ஐதீகம். பிரதோஷ காலத்தில் மட்டும்தான் இந்த மணியை தலைமை நம்பூதிரி மட்டும்தான் அடிப்பார். மற்றவர்களுக்கு தொட அனுமதி இல்லை. சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த போரில் சிவனது தலையில் காயம் ஏற்பட்டு இரத்தம் வழிய தன்வந்திரி பகவான் நெய் தடவி சிகிச்சை செய்தார். இதனால் இங்குள்ள நெய்யால் செய்யப்பட்ட லிங்கம் விசேஷமானது. அமர்நாத்தில் பனிலிங்கம் போல திரிசூரில் நெய்லிங்கமாக இருப்பது ஆச்சரியமான விஷயம். ஒரு குளிர்பதனப்பட்டியிலிருந்து எடுத்த சிறிது நேரத்திலே உருக ஆரம்பித்துவிடும். பெண்ணையும் நெய்யும் மகத்துவம் மிக்க திரிசூர் வடக்குநாதராலயின் கடும் வெயில் காலங்களிலும் கூட சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு உருகாமல் நிலைத்திருக்கிறது. இத்தலத்தில் வியாசமலையில் முதலாக தரிசிக்க வரும் பக்தர்கள் ஸ்ரீ கணபதியே நமது கைகளால் கற்சிலை வியாசமலை மீது எழுத வேண்டும். பேனா பென்சிலால் அல்ல. நிறைய பேர் எழுதிட்டுங்க, நானும் எழுதினேன். ஆனால் முதலாக வருபவர்கள் மட்டும் எழுதணும்னு சொல்லுவேன். இப்போ தான் அறிஞ்சுக்கிட்டேன். அங்கே எழுதும்போது யாரும் சொல்லவும் இல்லை. அடுத்த முறை இந்த தலம் வரும்போது எழுதிய அந்த பக்தர் படிப்பில் உயர்வுடன் இருப்பார் என்பது ஐதீகம். உலகம் ஊயாய் அவதரித்த மகான் ஸ்ரீ ஆதிசங்கர சிவகுருவும் தாயார் ஆரியம்பாளும் இத்தலத்தில் வடக்குநாதரை வேண்டிக் கொண்ட பலனாகத்தான் ஆதிசங்கரர் அவதரித்தார். இன்னும் நிறைய ஐதீகங்களும் நிறைய பெருமைகளையும் கொண்ட இந்த கோயில் தினமும் காலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 12 மணிக்கு நடை அடைக்கப்பட்டபடி உள்ள ஐதீகம் பார்த்திங்கன்னா, மூலவருக்கு இரவு 8 மணி தொட்டு நடைபெறும் திருப்புகா பூஜையை தொடர்ந்து 41 நாட்கள் பார்த்தால் நாம் நினைத்த காரியம் கைகூடும். மூலஸ்தானத்தில் எப்போதுமே நெய் எப்போதும் இருக்கும். சலவைக்கல் போல காணப்படும் லிங்கம் எத்தனை டிகிரி வெப்பமானாலும் உருகுவதில்லை. வடக்குன்றுநாதர் என்ற பெயர் மருவிதான் வடக்குநாதர். லிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட நெய்யை வாங்கி சாப்பிட்டு வந்தால் நாள்பட்ட நோய் மலட்டுத்தன்மை நீங்கும் என்பது, ஞாபக சக்தி அதிகரிக்கும் என்பதும் ஐதீகம், நம்பிக்கை. 12 அடி உயரமும் 25 அடி அகலமும் உள்ள மிக பழமையான நெய்லிங்கம் எப்போதும் உருகாமல் பாறை போல் இறுகி உள்ளது. எப்போதாவது நெய் வெளிப்பட்டால் உருகி அது காணாமல் போய்விடுகிறது. மூலவருக்கு நெய்யினால் அபிஷேகம் செய்து வருகின்றனர்.
நெய் கட்டியாக உறைந்து வரும். கோடையின் வெப்பமோ ஆரத்தி வெப்பமோ இந்த நெய்யை உருகிவிடச் செய்யாது. பூச்சிகள் மூலவரை தாக்காது. மூலவர் மீதுள்ள நெய்மணம் இருக்காது. நெய்லிங்கத்திற்கு நெய் அபிஷேகம் பன்னீர் சந்தன அபிஷேகம் செய்தாலும் பாதிப்பு ஏற்படுவதில்லை. லிங்கத்தை பாதுகாக்கும் வகையில் பெரிய கவசம் சாத்தப்பட்டுள்ளது. நந்தி சிவனின் எதிர்ப்புறம் உள்ளார். பிரதோஷ காலங்களில் சிவன் எழுந்தருளி நந்தியுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது சிறப்பு அம்சம். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடையும் போது வாசுகி என்ற பாம்பை கொண்டு கடைந்தார்கள். அந்த பாம்பு கற்பக்கிரகத்தின் வாசலில் மணியாக இருப்பதாக ஐதீகம். பிரதோஷ காலத்தில் மட்டும்தான் இந்த மணியை தலைமை நம்பூதிரி மட்டும்தான் அடிப்பார். மற்றவர்களுக்கு தொட அனுமதி இல்லை. சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த போரில் சிவனது தலையில் காயம் ஏற்பட்டு இரத்தம் வழிய தன்வந்திரி பகவான் நெய் தடவி சிகிச்சை செய்தார். இதனால் இங்குள்ள நெய்யால் செய்யப்பட்ட லிங்கம் விசேஷமானது. அமர்நாத்தில் பனிலிங்கம் போல திரிசூரில் நெய்லிங்கமாக இருப்பது ஆச்சரியமான விஷயம். ஒரு குளிர்பதனப்பட்டியிலிருந்து எடுத்த சிறிது நேரத்திலே உருக ஆரம்பித்துவிடும். பெண்ணையும் நெய்யும் மகத்துவம் மிக்க திரிசூர் வடக்குநாதராலயின் கடும் வெயில் காலங்களிலும் கூட சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு உருகாமல் நிலைத்திருக்கிறது. இத்தலத்தில் வியாசமலையில் முதலாக தரிசிக்க வரும் பக்தர்கள் ஸ்ரீ கணபதியே நமது கைகளால் கற்சிலை வியாசமலை மீது எழுத வேண்டும். பேனா பென்சிலால் அல்ல. நிறைய பேர் எழுதித்தங்க, நானும் எழுதினேன். ஆனால் முதலாக வருபவர்கள் மட்டும் எழுதணும்னு சொல்லி இப்போ தான் அறிஞ்சுக்கிட்டேன். அங்கே எழுதும்போது யாரும் சொல்லவும் இல்லை. அடுத்த முறை இந்த தலம் வரும்போது எழுதிய அந்த பக்தர் படிப்பில் உயர்வுடன் இருப்பார் என்பது ஐதீகம். உலகம் உய்யாய் அவதரித்த மகான் ஸ்ரீ ஆதிசங்கர சிவகுருவும் தாயார் ஆரியம்பாளும் இத்தலத்தில் வடக்குநாதரை வேண்டிக் கொண்ட பலனாகத்தான் ஆதிசங்கரர் அவதரித்தார். இன்னும் நிறைய ஐதீகங்களும் நிறைய பெருமைகளையும் கொண்ட இந்த கோயில் தினமும் காலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 12 மணிக்கு நடை அடைக்கப்படும். அதிகாலை 4 மணிநாதர் ஆலயத்தின் நடை திறக்கும் நேரம் பார்த்திங்கன்னா தினமும் காலை 4 மணி முதல் 12 மணி வரைக்கும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கும். கோவில் வந்துட்டு திரிசூர் மைய பாகத்தில் இருக்குது. திரிசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோவில் வரணுன்னா ஒரு 40 ரூபா தான். 40 ரூபா கொடுத்தா வரலாம். திரிசூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் ரொம்ப தூரம் கிடையாது, சீக்கிரமாகவே வந்துடலாம். இந்த வீடியோ பார்த்த பிறகு பகவானை தரிசித்தவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரை என்னுடைய வீடியோவை பார்த்த சிவபக்தர்களுக்கு எல்லாவித அருளும் எம்பெருமான் வாழ்வில் அருளட்டும். இன்னும் பல ஆலயங்களை நம்ம பார்ப்போம். நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓம் நம சிவாய.